ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாம்பார் சாதம் எப்படி செய்யலாம்னு இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, கொஞ்சமாக பூண்டு, ஒரு உருளைக்கிழங்கு, வாழைக்காய், பரங்கிக்காய், கேரட், ஒரு டம்ளர் அரிசியும் பருப்பையும் ஊற வச்சுருக்கேன், 2 கத்திரிக்காய், 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கர் காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்து பருப்பு, சீரகம், வெந்தயம், கொஞ்சமாக மிளகு, பெருங்காயம், கட்டி பெருங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, உருளைக்கிழங்கு, வாழைக்காய், பரங்கிக்காய், கேரட், கத்திரிக்காய், உப்பு, மஞ்சத்தூள், சாம்பார் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், தேவையான அளவு தண்ணி. நான் 2 டம்ளர் போட்டிருக்கேன், 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன், 5 டம்ளர் ஊற்றிருக்கேன். புளி வந்துருச்சு, கொஞ்சமாக புளிக்கரைசல் ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு, அரிசியை போட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி போட்டு 4 விசில் வர வரைக்கும் சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் மல்லித்தலை போட்டு இறக்கி வச்சுக்க வேண்டியதுதான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.